இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான படுதோல்வி குறித்து பெங்களூரு கேப்டன் விராட் கோலி வேதனை தெரிவித்துள்ளார். ஐபிஎல் 12வது சீசனின் முதல் போட்டியில் ஆர்சிபி அணியை எளிதாக வீழ்த்தி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றது. ஐபிஎல் 12வது சீசன் நேற்று தொடங்கியது. சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையேயான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. முதல் போட்டியில் வெற்றியுடன் தொடங்கும் முனைப்பில் இரு அணிகளும் களமிறங்கியது. டாஸ் வென்ற சிஎஸ்கே கேப்டன் தோனி பவுலிங்கை தேர்வு செய்தார். ஆர்சிபி அணியின் தொடக்க வீரர்களாக கேப்டன் விராட் கோலியும் பார்த்திவ் பட்டேலும் களமிறங்கினர். தொடக்கம் முதலே சிஎஸ்கே பவுலர்கள் ஆர்சிபி அணிக்கு நெருக்கடி கொடுத்தனர். முதல் ஓவரை தீபக் சகர் அருமையாக வீசினார். இதனையடுத்து இரண்டாவது ஓவரிலேயே சீனியர் ஸ்பின்னர் ஹர்பஜன் சிங்கை பந்து வீச வைத்தார் தோனி. ஹர்பஜனும் நன்றாக வீசினார். மீண்டும் தீபக் சகர் மூன்றாவது ஓவரில் கோலியை ரன் எடுக்க விடாமல் தடுக்க அழுத்தம் அதிகரித்தது. ரன் எடுக்காத அழுத்தத்தில் ஹர்பஜன் வீசிய 4வது ஓவரில் கோலி தூக்கியடிக்க ஜடேஜா அதை கேட்ச் பிடித்தார். கோலி வெறும் 6 ரன்னில் வெளியேற அதன் பிறகு மொயின் அலி மற்றும் டிவிலியர்ஸ் ஆகிய இருவரையுமே தலா 9 ரன்கள் வித்தியாசத்தில் அவுட் ஆக்கினார் ஹர்பஜன் சிங். கோலி, டிவிலியர்ஸ் என்ற இருவரும் ஜாம்பவன்கள் உட்பட மொத்தம் 3 விக்கெட்டுகளை மிரட்டி எடுத்தார் ஹர்பஜன் சிங். அதேபோல அடுத்தடுத்து வந்த வீரர்களும் வந்த வேகத்தில் பெவிலியனுக்கு திரும்பியதால் வெறும் 70 ரன்கள் மட்டுமே எடுத்த பெங்களூரு அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனையடுத்து 71 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை துரத்தி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிரடியாக விளையாடாமல் சற்று நிதானமாக விளையாடியது என்றே சொல்லலாம். 17.4 ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்த சென்னை அணி இலக்கை அடைந்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்று இந்த தொடரை வெற்றியுடன் துவங்கியுள்ளது. சென்னை அணியில் அதிகபட்சமாக அம்பத்தி ராயுடு 28 ரன்களும் சுரேஷ் ரெய்னா 19 ரன்களும் எடுத்திருந்தார். இந்நிலையில் இந்த போட்டி குறித்து பேசிய விராட் கோலி அவர்கள் தொடரை தோல்வியுடன் துவங்கியுள்ளது குறித்து வேதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் சொல்லும்போது, தொடரை இப்படி மோசமாக துவங்குவதற்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது. இருந்தாலும் இது ஒரு நல்ல போட்டி. மிக குறைந்த ரன்களை மட்டுமே இலக்காக நிர்ணயித்த போதிலும் போட்டியை 18வது ஓவர் வரை எடுத்து சென்றது நன்றாக இருந்தது. பேட்டிங்கில் சிறப்பாக செயல்படவில்லை. 140 முதல் 150 ரன்கள் மட்டுமே எடுத்தால் போதும் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் ஆடுகளம் எங்களுக்கு சாதகமானதாக அமையவில்லை. சென்னை வீரர்கள் மிக சிறப்பாக விளையாடினர். நிச்சயமாக இந்த வெற்றிக்கு சென்னை அணி தகுதியானதுதான் என்று சொன்னார். அதே போல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி சிறந்த பேட்ஸ்மேன் தான், ஆனால் அவருக்கு கேப்டன்சி சரியாக பண்ண தெரில அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க. குறிப்பாக கம்பீர் அவர்கள் அப்பையிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா பதிலடியாக கங்குலி அவர்கள், விராட் கோலி அவர்கள் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்பீர் சொல்கிறது போல தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், மீம்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியை ரொம்பவே கலாய்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதை ஸ்போர்ட்டிவாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான். இருந்தாலும் நேற்றைய தோல்வி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நேற்று தோல்விக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.